என்னை விடுங்கள். பறக்கவே அறியாத என்னுடைய குருவி குஞ்சுகள் எப்படி உயிர் வாழும்? நிகழவிருக்கும் போரால் அவையும் இறக்கத்தான் வேண்டுமா? என்னுடைய குஞ்சுகளை இழந்து என்னால் மட்டும் உயிர் வாழ முடியுமா வாசுதேவரே என்று கேட்டது குருவி. அதற்கு கிருஷ்ணரோ, சிட்டுக்குருவியே, நீ சொல்வதை என்னால் உணர முடிகிறது. ஆனால் இயற்கை விதிகளை எதிர்த்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது. காலச்சக்கரத்தின் கணக்கை யாராலும் மாற்ற முடியாது சிட்டுக்குருவியே என்றார் வாசுதேவர். அதெல்லாம் நான் அறியேன். நீங்கள்தான் எங்களை காப்பவர். எங்களை காப்பதும் அழிப்பதும் உங்களுடைய பாதங்களில் விட்டுவிடுகிறோம் என்று கூறிய தாய் சிட்டுக்குருவி பறந்து சென்று கிருஷ்ணரின் தேர் மீது அமர்ந்தது. கிருஷ்ணரும் சிட்டுக்குருவியும் பேசியதை கேட்டு ஒன்றுமே புரியாமல் நிற்கிறார் அர்ஜுனன். வாசுதேவர் அர்ஜுனனிடம், அர்ஜுனா, போய் என் தேரில் உள்ள வில்லையும் அம்பையும் கொண்டு வருகிறார்